மாத்திரை போட்டதுனால ஓரளவு உடம்பெல்லாம் தேறிடுச்சுங்க. 4:30 மணிக்கெலாம் காலையில் நம்ம வேலைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு போனோடனே பெரிய ஷாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹெல்ப்பர் வரல. அவர் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும். அவரும் வரல. உடம்பு ஓரளவுக்கு டயர்டாக இருந்தாலும் நம்ம வேலையை தனியாகவே இன்றைக்கி பார்க்க வேண்டியதாக போச்சு. 17 கிலோ பிரியாணியை நம்ம 11 மணிக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு பார்ட்டி ஆர்டர் 120 பேருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடை வியாபாரம் எப்பயும் போல் ஒரு 18 கிலோ தான் போட்டோம். இப்போ ரம்ஜான் டைமுங்கிறதால கொஞ்சம் டல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் போட்டோம். ஆனால் பிரியாணி பார்த்தீங்கன்னா 1 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு கடை வியாபாரம். அது முடிஞ்ச உடனே அப்படியே ஈவினிங் ஆர்டர் செய்ய ஆரம்பித்தோம். அந்த ஆர்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ போட வேண்டியதாக இருந்துச்சு. அந்த பிரியாணியும் போட்டு பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 3-3:30 மணி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த வேலை செய்கிறதுக்குலாம் எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 எனக்கு கூடுதலாகவே கிடைக்கும். இருந்தாலும் நம்ம காசுக்காக மட்டும் இதை செய்கிறதில்ல. ஓனர் வந்து நம்மளை நம்பி தான் அந்த ஆர்டர் எடுக்கிறாரு. ஒவ்வொரு சின்ன சின்ன ஆர்டர் எடுக்கும் போதும் என்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த ஆர்டர் எடுப்பார். உங்களால் முடியுமா, செய்கிறீங்களா, செய்கிறதா இருந்தால் எடுப்போம், முடியலனா பரவாயில்ல, இப்படி தான் கேட்பார். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அந்த ஆர்டர் அவர் எடுக்கணும் தான் நினைப்பார். அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட கேட்கும்போது நமக்கு என்னென்னா தானாகவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஐயோ நம்மளை கேட்டுட்டு எடுத்துருக்கிறாரு, அப்போ சொன்ன டைமுக்கு நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்போம். அதே போல் தான் நான் சொன்ன டைமுக்கு அந்த வேலையும் செஞ்சு கொடுத்துருவேன். அந்த வேலைக்கான கூலியை கேட்டால் அவர் உடனே கொடுத்துருவாரு. அதில் எந்த பார்கெயினும் பண்ண மாட்டார். இதனால தான் ஒரு 15-16 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து ஒரே கடையில் வேலை பார்த்துட்ருக்கேன். அடிக்கடி கடையை மாற்றி மாற்றி செய்கிறத விட ஒரே இடத்துல செய்யும்போது அவங்களும் வளருவாங்க, நம்மளும் வளருவோம். இதுதான் என்னுடைய நம்பிக்கைங்க.